கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு நல்ல நாள். இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய விசுவாசம் அதிகரிக்க ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர்தான் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்களை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அந்த விசுவாசம் தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசப்போகிற காரியம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11:6. அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் முழுவதிலும் பார்த்திங்கன்னா விசுவாசத்திலே வல்லவர்களான மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அநேக தேவ மக்கள் இருந்தாங்க. அவர்கள் எல்லாரும் எப்படி விசுவாசத்திலே வல்லவர்களானார்கள் என்பதை குறித்து பார்க்கின்ற வேளையில் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் ஒன்று உண்டு. அந்த குவாலிஃபிகேஷன் இவர்கள் எல்லார் வாழ்க்கையிலும் இருந்தது. அது நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க காணப்பட வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் 6வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். பாருங்கள், எடுத்த உடனே ஒரு புலையரன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அது உச்சில் அடித்தாது போல் சொல்லுவாங்க. அந்த வசனத்தில் தான் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் தான் மிக மிக அடிப்படையான ஒரு காரியம். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா என்று முதலாவது ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். அந்த தேவனை யாராவது நம்ம பிரியப்படுத்த வேண்டும், ஆண்டவர் தேவனுக்கு பிரியமான மகளாக நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது காணப்படுறதான குறியம் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் எல்லா காரியங்களுக்கும் வேறாக இருக்கிறது. இந்த இடத்துல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்மை தேடுகிறவர்கள் யாவருக்கும் பலன் அளிக்கிறவர் என்பதை முதலாவது விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசித்தாதான் நமக்கு அதில் ஒரு பெரிய பங்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஏன் நமக்கு விசுவாசி என்கிறதான பெயர் வந்திருக்கிறது? விசுவாசத்தை உடையவன் விசுவாசி. அந்த விசுவாசத்தை கொண்டு வெறுமனே நாம் இருந்துவிட்டால் அதில் பிரயோஜனம் இல்லை. நம்மாலே முடியாத காரியங்கள், நம்முடைய காணப்படாத காரியங்கள், நடக்க முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்ம அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த வசனத்துக்கு கீழே பார்க்கும் பொழுது நோவா என்கிறதான மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எதையுமே காணவில்லை, 100 வருடத்திற்கு மழையை பார்க்கவில்லை. ஆனால் தேவன் சொன்னபோது அவன் ஒரு பேழையை கட்டினான். அதுதான் தேவனை பிரியப்படுத்துகிறதான காரியம். தேவனை அவர் பார்க்காமலே விசுவாசித்திருக்கிறான். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இதுதான் நோவாவினுடைய வாழ்க்கையில் இருந்ததான ஒரு விசுவாசம். அவன் சொன்ன காரியங்களை பாருங்கள். காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். பேழை எதற்கு? தண்ணீரிலே மிதப்பதற்கு. நோவாவினுடைய காலத்தில் தண்ணீரே இல்லை. 100 வருஷத்துக்கு வறட்சி, பஞ்சம். மழை என்கிறதான ஒரு வார்த்தையே கிடையாது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நோவா கீழ்ப்படிந்தவனாக, அதோடு கூட விசுவாசம் உள்ளவனாக, தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் சொன்னால் நிச்சயமாக நடக்கும். பேழை என்பது தண்ணீரிலே மிதக்கும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அது தரையிலே அது ஊர்ந்து போகிற பொருள் அல்ல. அது ஒரு டிரான்ஸ்போர்ட் வாகனம் அல்ல. அது மிதக்கக்கூடியது. ஆகவே ஒரு படகு மிதப்பதற்கு, பேழை மிதப்பதற்கு போதுமான தண்ணீரை தேவன் கொடுக்க வல்லவர் என்பதை நோவா விசுவாசித்தான். அவனும் அவனுடைய குடும்பமும் அந்த பேழைக்குள் சென்று தேவன் கொண்டு வந்ததான அந்த பெரிய வெள்ளத்திலிருந்து அவனை தப்புவித்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடிப்படையாக நோவாவுக்கு இருந்ததான காரியம். மற்றவர்கள் யாவருக்குமே அந்த விசுவாசம் இல்லை. ஆனால் நோவாவினுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் அவனுக்குள்ளாக கிரியை செய்து தேவன் தமக்கு சொன்ன காரியத்தையே அவன் நிறைவேற்றினான் என்று பார்க்கிறோம். அதே போல் இந்த நாளிலும் கூட எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்பால், நோவாவினுடைய காலத்துக்கு அப்பால் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அவர் போதுமான விசுவாசத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நோவாவுக்கு இருந்ததான விசுவாசம் மற்ற தேவ பக்தி உள்ளதாய் இருந்த பழைய ஏற்பாட்டு கால மக்களுக்கு இருந்ததான விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். தேவன் சொன்னால் நிச்சயமாக செய்வார் என்கிறதான முழு விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு கூட நாம் செய்கின்ற வேளையில் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவர். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவரை பார்ப்போம். ஆண்டவரே, நோவாவுக்கு இருந்த விசுவாசத்தை போல எங்களுக்கும் ஒரு விசுவாசத்தை ஆண்டவரே நீங்கள் அதிகரிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நோவா ஒன்றையும் காணவில்லை, மழையை காணவில்லை, எதையுமே காணவில்லை. ஆனால் கர்த்தர்
வேலையை உண்டு பண்ண நான் சொன்ன உடனே விசுவாசத்திலே கீழ்ப்படிந்தவன் செய்ததை பார்க்கிறோம். அவன் தேவனை பிரியப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். அவனுக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருந்தது. அதற்காக நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த விசுவாசம் எங்களுக்குள் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் பலப்படுங்கள், வளருங்கள்.